ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி மலையாளிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மத்தி மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மலையாளிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, மீன் பிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிச்சமான மத்தி மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெப்பர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மீனில் மசாலா படுற மாதிரி நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாகளை பிரட்டி மீன் உடனே பொரிக்காமல் மீனுக்கு மசாலா போட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு பொரித்தோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவும் மீனில் ஒட்டியிருக்கும், உடையாமல் இருக்கும். அதான் இப்போ இது ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லாவே ஊறிடுச்சு மீனில். இப்போ வந்து மீனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போனோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தவாவில் அதில் வந்து மீன்களை வந்து போட்டுடலாம். பொதுவாகவே மீன்களில் வந்து கொழுப்புச்சத்து வந்து குறைவாகவும் புரதச்சத்து அதிகமாகவும் இருக்கும். அதுலேயும் மத்தி மீனில் மித்த மீன்களை விட காட்டிலும் அதிகமான புரதச்சத்து இருக்குது. ஸோ வாரத்தில் 2 முறையாவது மத்தி மீன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இதய நோய் வராமலும் இதய அடைப்பு வராமலும் மத்தி மீன் வந்து பாதுகாக்குது. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து பிரட்டி விடலாம். மீன் வெந்த பின்னால் நம்ம பிரட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து உடையாமல் வரும். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்த பின்னால் வந்து நீங்கள் அடுத்த சைடு வந்து பிரட்டி விடுங்க. மத்தி மீனில் அதிகமாக முள் இருக்குது அப்படிங்கிறனாலேயே அதிக பேர் இதை வந்து வாங்க மாட்டாங்க. இதோட பயன் தெரிஞ்ச யாரும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அவ்வளோதான், 2 சைடும் இப்போ மீன் வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மத்தி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.